பார கருப்பசாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற ஞான முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாரை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து கொடுத்தபடி நடக்கும்படி காத்து ரட்சிக்க வேண்டும். அப்பா, நல்வாக்கு கொடுக்கணும். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். கருப்பசாமி, பெங்களூர் காட்சி அளித்திட வண்ணம் பொருந்து மலை, தத்துவ வேத முறைத்திடும் சாரதி நித்தம் தவழுமலை, தாயினும் இனியவன் தூயவன் மாயவன் வாழும் 7 மலை. பெருமாளை தெய்வமாக வணங்கும் செல்வ மக்கள் குடும்பத்துடன் என்னை காண வந்தார்கள். வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. உறவு என்றும் பாசவென்றும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஆவலோடு காத்திருக்கின்ற உன்னுடைய மனையில ஒரு அற்புதமான மங்களகரமான ஒரு காரியத்தை நடத்துவதற்காக என்னை தேடி வந்திருக்கிய. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வம்ச வழிதோறும் வணங்கி கொண்டிருந்த எங்களுடைய பெருமாளுடைய திரு உருவத்தை காணவில்லை. எதை காணல? அந்த உருவம் எப்படி காணாமல் போனது? ஒன்று அது கிடைக்குமா அல்லது கிடைக்காதா, அதனால எங்களுக்கு எதுவும் தோஷங்கள் உண்டுமா அப்படிங்கிற வேதனை உங்க உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. தை மாதத்துல திருமணத்தை நடத்திடுவோம். தொழில் வளத்தையும் பெருக்கி வேதனைகளை தீர்த்து இந்த நாட்டை காக்கும் பணி அவனுக்கு கொடுத்து உதவிடுவோம். என்னடா நாட்டை காக்கும் பணிக்கு போறியா? கால் ஒன்று சொல்லலாம். வெற்றி மாலை கொடுப்பான். கர்மசாமிக்கு நாராயணா நமோ நாராயணா. கர்மசாமிக்கு ஆயுளாக இருக்க வெற்றி உண்டு. நாராயணா பணிகளை பெற பண்ணுவோம். அப்படியா சுவாமியே, பக்கத்துல வாங்கப்பா. எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும். ஆனந்தமாக்கி தாரேன். கூட வார என்னை கூப்பிட்டுக்கோ. பெருமாளுக்கு ஒரு விளக்கத்தை கூறுகிறேன், வருக. சில அங்க போயிட்டு வாங்க. உள்ளது கர்மசாமி, இன்னும் கல்யாணம் முடிக்காதவன் யாரு? கால் வந்துட்டு வா. ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கால் வந்துட்டு வாங்க. நல்ல காலில் விழு. நல்ல காலில் தான் விழுத, அதை நல்ல காலில் விழு. கர்மசாமிக்கு அப்படியா? ஒரு ஜாதகம் உங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்குடா. அது அந்த ஜாதகம் உனக்கு பொருந்துமான்னு பார்த்தேன், பொருந்தலை. ஆனால் பெங்களூர்லேயே உனக்கு பெண் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. இப்போ கல்யாணத்தை முடிக்கவா முதல்ல தொழிலை நிலைப்படுத்தவா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. முதல்ல தொழிலை இந்த மாதத்துல ஒரு இடத்தை பிடிச்சி கொஞ்சம் பொருள்கள்லாம் வாங்கி நீ ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். அதுக்கு காசு பணம் வேணும்னு சொல்லுவீங்க. இந்தா பணமும் தாரேன், தொழில் நடத்து, காப்பாற்றி தரேன். இந்த அப்படி வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை தன் பிள்ளைகளை பத்தி காக்க வந்தது யாருப்பா? என்ன பிள்ளைப்பா அது? என்ன செய்யணும்? கால் சொல்லலாம். யார் அங்க சத்தம்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா.
இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாயா. புரியல. ஒரு அம்பாள் இருக்கா, ஒரு பெருமாள் இருக்காரு, யாருன்னு பார்த்துருவோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில உன் வீட்டெல்லாம் தாண்டி போனா ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. இருக்கலாப்பா? இந்த பாரு, துளசி எடுத்து காத்துல வச்சு பார்த்தேன். ஏன் வச்சுன்னு கேட்டேன். என் பிரசாத உள்ள இடம் அங்க இருக்கு, நரசிம்மரும் அங்க இருக்காரு. கால் வந்துட்டு. அதே மாதிரி உன் எல்லைக்குள்ள போறதுக்கு முன்னால, ஐயா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க வேற சிந்தனையில எதுவும் இருக்கிறீங்களா? புரியுதுலா? வாங்கங்க. உங்க எல்லைக்குள்ள போறதுக்கு முன்னால இடதுபுறத்துல ஒரு அம்மனுடைய கோயில் இருக்கு. சரிதானா? இப்போ ஈராண்டு காலங்களாக உன் பிள்ளையினுடைய தொழிலுக்காக சில பேர்களை நம்பி நீங்க ஏமாந்து போயிட்டீங்களாம். அதுல பணமும் நஷ்டமாயிருக்கு. சரிதானா? ஆனா அது நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் அந்த பணத்தை வாங்காண்டாம். உன் பையனுக்கு நான் வேலையை வாங்கி தந்துருந்தேன். போதும்ல? கால் வந்துட்டு வரலாம். அப்போ அதையும் நான் சொல்லிடுறேன். நம்பட்ட போறான். சொல்லிடுவேன். வா உட்காரு. உங்களை பாடா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்க. உன் மகனுடைய மனத்தை பார்த்தேன். அவன் யாரையாவது விரும்புனா நீங்க ஏற்றுக்கிடுவீங்களா? புரியல. நீ ஏற்றுக்கிடுவியாம்மா? ஏற்றுக்கிடுவியா? அப்படியா? கண்டிப்பா ஏற்றுக்கிடுவீங்களா? நான் சொல்லுறது பெரிய, அதான் நான் சொன்னேன். 2ஆம் தடவை ஒரு விஷயத்தை சொல்லித்தான் நான் சொல்லுவேன். ஆயிடுதுன்னு எனக்கு தெரியும். இப்ப அவன் மனத்தை பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அதனால அதை ஏற்றுக்கிட முடியுமான்னு நான் கேட்கறதுக்கு என்ன காரணம்னா, முடியாது. அப்படி ஒரு நிலைமை வராம நான் காப்பாத்துறேன். ஆனா அவன் மனத்தை கொஞ்சம் திருத்த வேண்டியது இருக்கு. போனோட செவுட்டுல 2 இழுப்பு எடுத்துட்டேன்னா சரியா போயிடும். ஒண்ணு. அடுத்து உன்னுடைய நுரையீரலை பார்த்தேன். ஓயாம நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல ஈரச்சத்துக்கள் நிறைய இருக்கு. அதனால ஆஸ்மா, இழுப்பு போன்ற நோய் வரக்கூடிய நிலைமையினுடைய அறிகுறிகள் அமைதி இப்படி இருந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த ஆபத்து இல்லாம காப்பாத்தினா போதும்ல. இந்தா முதல்ல வேலையை வாங்கித்தாரேன், ஆபத்து இல்லாம காப்பாத்தித்தாரேன், பூவும் பட்டும் உதிராம காக்குறேன். பக்கத்துல வந்தா விபூதி பூசி விடுவேன். 2 மைலுக்கு அந்த பக்கம் இருந்தா பூச முடியாது. ஓகே. கர்மசாமிக்கு தை மாதத்துக்குள்ள கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஐயன் கர்மசாமிக்கு மதுரை மாநகர், மதுரை கம்பெனி ஒன்னே அங்கே கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கு வண்டு நீ அல்லவோ. வண்டு மொய்க்குது. இன்னொரு தரம். இரவென்றும் பகலென்றும். வணக்கம். எப்போ வந்தீங்க? அப்படியா? ஃப்ளைட்ல வந்துட்டீங்களா? இங்கிருந்து உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். எல்லையில என் தங்கை காளி ஒருவள் உண்டு. சரணா? ஆமா. அதே மாதிரி அவள்கிட்ட நான் கேட்டேன், பையனுடைய மனநிலைகள் கொஞ்சம் திசை திருப்பமான நிலையில இருந்துகிட்டு இருக்கு. புரியுதா? அவன் மனதை திருத்தி குடும்பத்துக்கு உகந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. அதனால அவன் உள்ளத்துக்குள்ள வேற ஒரு ஆசை ஒண்ணு புகுந்திருக்கு. அந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னு நான் கேட்டேன். அது நிறைவேறினா குடும்பம் ஒத்து போகாதான். சரணடா, அதை தீர்திருத்தி தெளிவு பண்ணி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். வேற என்ன வேணும்ப்பா? சந்தாச்சு இந்தா, நல்லாரு, ஆனந்தமாரு. மடப்புறத்து காளிக்கு ஒரு திருவிளக்கு எடுத்து வச்சுக்கோ. கர்மசாமிக்கு நீதிமன்றம் கேட்டு பார்ப்போம். மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு? நீதிமன்றம். என்னடா வழக்கு தம்பி? கால்வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 12 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்து இடம் இது சம்பந்தமான குழப்பம் உங்க குடும்பத்தில் நடக்கு.
தந்தை வழியை சார்ந்த உறவுக்குரியவர்களும் அதில் சில நட்புக்குரியவர்களும் குழப்பமாடி செய்த லீலைகள் தான் இவைகள். காலோன்ட்டுவா இன்னும் இப்படி ஆடுதம் நினைக்கியா? இப்ப சொல்லுங்க பாரு. அழகர் மலைக்கு போயிருக்கியாடா? அறுவாளை தொட்டு கும்பிட்டியாடா? காலோன்ட்டுவா எனக்கு ஒரு அருவா எடுத்து தருவியாடா? அருவாளை எடுத்துக்கொண்டா உன் கோர்ட்டு நீதிமன்றத்து வழக்க வெட்டியாக்கி உன் பக்கத்துல சால்வாக்கி தாரேன். இப்போ ஒரு தொழில் நடத்தணுங்கிற மனவேதனை உன் உள்ளத்துல இருக்கு. அதுக்கு உனக்கு பணமும் நல்ல நட்பையும் தந்து வெட்டியாக்கி தந்தா போதுமா? இந்தா ஜெயிச்சு தரேன். இன்னொரு மனையும் வாங்கிக்கா. மனை, மனைவி அல்ல, மனை. நல்லாரு மகனே, நீங்க இல்ல. கர்மசாமி அப்படியா? சரி, கேட்டு பாக்குறேன். குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தது யாரு? சொல்லு. ஐப்பசி சஷ்டியில திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்டுட்டு பச்சை சாத்திர அன்னைக்கு போய் கும்பிட்டுட்டு அதுக்கு அங்க கொடுக்குற விபூதியை வாங்கிட்டு என்னைய வந்து பாருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை விஷயத்தை பத்தி பேசுறேன். வெற்றியை தாரேன். எந்த சோதனையும் இல்லை, எந்த வேதனையும் இல்லை. முருகன் இருந்து ஒரு வரம் வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? என்னைக்கு போறியா? அது இன்னைக்கும் போயிட்டு வாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் சொல்ற நாளில் போயிட்டு வந்தா தான் ஏன் விஷயம். பக்கத்தில் வரலாம். வெற்றி மீது வெற்றி. சுவாமியே வெற்றி அடைங்க. மகளே, உன் மகன் மனசு ரொம்ப உள்ளுக்கு அடங்கி இருக்கு. ஒரு பூரணமான ஒரு விழிப்பான ஒரு நம்பிக்கை சூழ்நிலைக்கு இன்னும் வரல. முருகனை கும்பிட்டு என்னை வந்து பார். ஏன்னா நிறைய இடங்கள்ல போய் நம்பி ஒரு தெளிவு கிடைக்காதனால ஒரு அறகுறையான மனநிலைகள் உனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. முருகனை கும்பிட்டு என்னை வந்து பாரு, எல்லாம் தெளிவாயிரும். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. சேலம் கள்ளக்குறிச்சி மதுரை போய் உட்காருங்க. அடுத்த உத்தரவு இருக்கு. சேலம் கள்ளக்குறிச்சி, சேலம் கள்ளக்குறிச்சி. மகனை பத்தி காக்க வந்தது யாரு? வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. இன்னொருத்தர கால் வந்துக்கு யார் வரான்னு பார்ப்போம். உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். போற வழியில மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது. அதுக்கடுத்து உன்னுடைய எல்லையெல்லாம் தாண்டி போய் பார்த்தேன். ஐயனாரு, கருப்பன், வீரசாமி எல்லாம் இருக்காரு. கால் வந்துட்டு வா. உன் மகனுக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலையும் அமைச்சு தரணும். வேற என்னடா வேணும்? ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. அதுல பிரிவு இல்லாம ஒன்றா சேர்த்து தெளிவா வாழ வச்சு தரேன். யாராலும் இணைஞ்சல் வராது. இந்தா ஜெயிச்சு தரேன். தொழிலையும் வளர்த்துக்கோ, செம்மையா நடக்கு. கர்மசாமி. ஆமா. யாருமா? கள்ளக்குறிச்சி. யாருக்குப்பா? கால் வந்துட்டு வரலாம். நீங்க போய் உட்காரலாம். யாரு? அதுக்கு நான் செய்வேன். அதுக்கு நான் செய்வேன். இன்னொரு தர தம்பி, இன்னொரு தர தம்பி, இன்னொரு தர தம்பி, இன்னொரு தர தம்பி. கொஞ்சம் வரலாம். உடலாலும் மனதாலும் உன்னை, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நரம்பியல் சம்பந்தமான பிணியும் மனவேதனைக்குரிய பண நஷ்டமும் ஒரு மனிதனால் ஏமாற்றப்பட்ட துயரமும் உன் உள்ளத்துல இருக்கு. இந்த மூன்றையும் கர்மசாமி நடத்தி எனக்கு தொழிலை உருவாக்கி தரணும்னு ஒரு கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். அவங்க வரலாம். உடனே வா. கர்மசாமிக்கு வீட்டுக்குள்ள குலதெய்வம் வரமாட்டுக்கு அப்படிங்கிற ஒரு வேதனை மனத்துக்குள்ள இருக்குடா.
அதை வர வச்சு தந்துடுறேன், உற்சாகமாக வாழ வைக்கிறேன். இந்த அப்படி பணம் கிடைக்கும், ஜெயிச்சுட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு வா, அதுக்கு நான் வழி தரேன். கருமசாமிக்கு திருவாரூர், திருவாரூர், திருவாரூர்னா என்னடா அர்த்தம்? ஒன்றது பேரூர். ஐயா திருவாசகம் படித்தவர். ஒன்றது பேரூர் அதை அடைய வழி ஆருள. என்னது? ஆமா, அதுல என்ன அர்த்தம்? ஒன்றது பேரூர், சகசிராரம் ஒன்று, அதை அடைவதற்கோ வழிகள் 6 இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை. இந்த 6ஐயும் கடந்து சென்றால் சகசிராரத்திலே குண்டலினியை நிறுத்திக் கொள்ளலாம் என்பதுக்கு தான் ஒன்றது பேரூர் அதை அடைய வழி ஆருள அப்படின்னா. இந்த 6 ஆதாரங்களையும் செம்மைப்படுத்துகின்ற ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்க இருக்குன்னா திருவாரூர்ல தியாகராஜ சுவாமி கோவில். அங்க இருக்கக்கூடிய தாய்க்கு கமலாம்பிகைன்னு பேர் வச்சான். ஏன் வச்சிருந்தாங்க? ஞானிகள் வைத்த பேர் அது, தெரியுமா? குண்டலினியை கமலம் என்னும் தாமரையாக சொல்வார்கள், அதுல இருக்கக்கூடிய சக்தியை அம்மாவாக சொல்வார்கள். அதனால அவளுக்கு பேர் கமலாம்பிகை. கமலம்னா என்னது? தாமரை பூ. புரியுதா? அதுல 7 சப்தநாதங்களையும் ஆதாரம் 6ஐயும் குறித்து வைக்கப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் திருவாரூர். கோயில் பாதி, குளம் பாதி. கோயில் 1 ஏக்கரு, குளம் 1 ஏக்கர். அப்படி சரிபாதியா வைத்திருக்கிற ஒரு கோயில் இருக்குன்னா அது திருவாரூர்ல இருக்கு. கடல் கடந்து மகன் இருக்கான், அவனுக்கு நல்ல வழி கொடுக்கணும்னு கேட்டு வந்தவன் யாருப்பா? கால்வன். இன்னொரு தடவை கால்வணும். நொண்டி வீரனார்னு ஒருத்தர் வாராரு. அவர் யாரியா? வீரனார் உங்களுக்கு உண்டா? கால் ஒன்று குலதெய்வம். அதான் காலை இப்படி தூக்கி தூக்கி சுருட்டு வைப்பாங்க. கேட்டு பாருடா. சுருட்டு வைப்பீங்களா? சுருட்டு கேட்டுக்கா. அண்ணா இருக்குல்ல சரக்கு வைப்பீங்களா? கடாய் டபார்னு வெட்டுவீங்க, கால் வந்துட்டுவாங்க. அவர் பேரை சொல்லி நம்ம சாப்பிடத்தான். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகன் இப்போ வெளிநாட்டில் இருக்கவா வேண்டாமா, நம்ம இங்கே வண்டி ஓடுமா ஓடாதான்னு மனம் குழம்பி போயிருக்கானோ. உண்மையா? அதனால அவரால் அங்கே தாக்கு பிடிக்க முடியல. 2 வேளை சாப்பாடு சாப்பிடுதான், 3 வேளை சாப்பாடு சாப்பிடல. போய் மனம் குழம்பி போயிருக்கான். கால் வந்துட்டு வா, சாப்பிட கூட 2 வேளை சாப்பிடாண்டா. நான் அங்கே போய் பார்த்தேன், அதானே சொல்லுதேன். இப்போ அவனுக்கு வயிற்றுல ஒரு சைடு வலி இருக்கு. அவனுடைய நோயும் தீர்த்தாரேன். சரியாக 62 நாளையில வேற கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடு இருக்கு. அதுல அவனுக்கு சம்பளம் கூடும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனா ஒரு சின்ன மன சங்கடமும் இருக்கு. இப்போ பார்த்துருக்க கம்பெனியில் இவனுக்கு கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சி வச்சிருக்காங்க. அதுல லாஸ்டா இருக்கக்கூடிய கான்ட்ராக்டுக்காரன் இவன் சம்பளத்தை கொஞ்சம் கையெடுத்துக்கிட்டான். புரியுதா உனக்கு? அதையும் வாங்கி தந்துருந்தேன். ஆனா அது வரலன்னா என் மேல வருத்தப்படாத, வேலையை மாற்றி நல்ல இடத்துல வாழ வச்சு தரேன். வேற என்ன வேணும்? உடம்ப சரியாக்கி தரேன், இன்னொரு வீடு கட்டுறதுக்கு வழிவகுத்து தரேன். சந்தோஷமா இருந்துக்கா, நல்லா இருக்கு, இந்தா ஆனந்தமா இருப்பா, அள்ளி தந்தேன், வாழ்க. அன்னதானம் சாப்பிடாம இங்கிருந்து யாருமே வெளியே போக முடியாது, தெரிஞ்சுக்கணும். அப்படியா? வாடா தம்பி. உடம்புல ஒரு சைடு வலியும் வேதனையும் இருக்க, ஏண்டா இருக்கா? வாழ்க்கையை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கிற? கொண்டாடி வேணுமா? என்னடா ஒண்ணு நீ சொல்லுத அவன் பேச மாட்டேக்கான், பேசுற. கால் வந்துட்டு அவன் ஏன் பேச மாட்டேக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு தெரியுமா?
இந்தா ஆ வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், நட்பை நீக்கி தருகிறேன். வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? கண்ணை மூடு பார்ப்போம். அவ்வளோ நான் கொஞ்சம் பார்க்குறேன். எந்த ஆபத்துலாம் காப்பாற்றித்தாரேன். இந்த கனியை கொண்டு கொடு, இந்த விபதியும் கொடு. நல்லா வெற்றி ஆகிக்கடா. கர்மசாமிக்கு அதே ஆரூர் எல்லை கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? பண கடன் சம்பந்தமாக மன வருத்தம். கால் ஒன்று வரலாம். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை. இன்னொரு தடவை கால் ஒன்றலாம். மங்கள மேடையில் மகிழ்ந்திட கண்டான் மாமனை பாரடி கண்மகள் என்றாள். வாமா, சோமா இருக்கிய? இது யாரு? உன் கூட பிறந்தது எத்தனை வருமா? ஆம்பளத்தின பொம்பளத்தின கிடையாது. தாய்மாமன் இல்லாத பிள்ளை. கால் வந்துட்டு வா. நீ விளாண்டா, உனக்கு மேட்டர் இல்லை. நீங்க ரெண்டு கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பூக்களா சொரிகின்ற ஒரு இடத்துல ஒரு அம்மன் கோயிலும் மாரியம்மன் தெய்வமும் இருக்கு. உங்களுடைய கட்டுமனைக்கு போற வழியில பின்பக்கத்துல இருக்கு. அதே மாதிரி இப்ப 2.25 ஆண்டுகள் நீங்க நடத்துற தொழிலும் மனவருத்தமாகி நிறைய பணங்கள் நஷ்டமாகி இப்ப கடனும் மனக்குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு எந்த மனிதராலும் எந்த தீயவைகளும் நடக்கல. இது கிரகங்களால் ஆன விஷயம்தான். அதான் ஜாதகத்தை புரட்டி பார்த்தேன். 6ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கு. 6ல் சனி இருந்தா ருணம் வழக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அதை தீரக்கூடிய நாள் வந்திருக்கு. வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? யாராவது ஒருத்தர் வாய் திறந்து பேசு. என்ன வேணும்? இந்த பக்கத்துல வா. நீ மட்டும் இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. மனம் அடங்கி போய் உட்கார்ந்தா வெற்றி ஆகுது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் பக்கத்துல வா. என்னைய மட்டும் நினைப்பாப்பா. நீ தெளிவா கண்ணை முடிக்கா. இந்தா ஒரு இடத்துல இருந்து பணம் வரும். வீட்டையும் முடிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். பக்கத்துல வரலாம். கர்மசாமிக்கு நீ வா செல்லக்குட்டி. கர்மசாமிக்கு அதே தஞ்சை. ஏய் கால் ஒன்று. நீங்க தஞ்சாவூரா அண்ணாச்சி? கால் ஒன்று வரலாம். ரொம்ப லேட்டாகனா ஒன்றும் செய்ய முடியாதுமா. புன்னை நல்லூர் மாரியம்மா புகழை காக்க வாரும் அம்மா. மாரியம்மன் எங்கம்மா இருக்கு? கும்பிட்டுருக்கீங்களா போய்? தம்பி எங்கதான் இருக்கீங்களா? எத்தனை வயசாகுது தம்பிக்கு? சரி, இப்போ உடம்பை பத்தி சொல்லணுமா நிலைமையை பத்தி சொல்லணுமா? கால் ஒன்று சொல்லலாம். நீங்க தஞ்சாவூரா? ஒன்றரை வருஷமாக வயிறு முதுகு சம்பந்தமான வலி வேதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு யாராவது செய்வன வச்சிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் உள்ளத்துல உண்டு. அப்படி கிடையாதுன்னு மேல இருந்து உத்தரவு. இதெல்லாம் வீணான கற்பனை. செய்யாத குற்றத்துக்கு யாரையும் பழி சொல்லக்கூடாது. புரியுதா? அதே மாதிரி உன் பிள்ளைகள்ல ஒருவருடைய வாழ்க்கையில மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. அதை தெளிவு பண்ணி ஊர்மைக்கு நல்ல வாழ வச்சு தந்தா போதுமா? கால் ஒன்று சொல்லலாம். கர்மசாமிக்கு யாரு இவங்களுக்கா? சரி இந்தாமா. பக்கத்துல முனீஸ்வர சாமி எங்க இருக்காரா?
அண்ணா வந்து நிற்கிறாரு. என்ன வேண்டுதல் பண்ணியிருக்கியா? ம். துணைக்கு வாரேன். நல்லா இருக்கும். கர்மசாமி பொம்பளை டாக்குமெண்ட்டை கையில் வச்சிருக்கா யாரு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. என்னப்பா வேணும் உனக்கு? பொண்ணை பற்றி எனக்கு பேசுவேன். நான் உன் வீட்டுக்கார அம்மாவை பற்றி பேச மாட்டேன். என் மேலே வருத்தப்படக்கூடாது. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. உன்னுடைய மூதாதையர்கள் ஒருத்தர் பெண்ணை மணமுடித்து பாதியிலே விரட்டி அதுல ஒரு பெண் மாண்டு விட்டாள். அந்த ஆத்மாவில் ஒரு பிறப்பு தான் உன்னுடைய பொண்ணு. இப்போ 1.5 ஆண்டு காலங்கள் கல்யாண தோந்தமான சிந்தனைகள், முயற்சிகள் எல்லாரையும் கூட்டு வச்சு பேசினாலும் பேச்சுவார்த்தை நடக்கும், காரியம் நடக்காது. இதான் நடந்துகிட்டு இருக்கும். கிரகத்துப்படி பார்க்க போனால் எல்லா நாளும் ஒன்றா வந்தாச்சே, கல்யாணம் எப்பவுமே முடிஞ்சிருமேங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் விஷயம் நடைமுறையில் நடக்கலை. இந்த விஷயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. ஒரு தாலி ஏற ஒரு தாலி இறங்க என்னும் விதியோட பிறப்பு நடந்திருக்கு. கால் ஒன்று வரலாம். யூடியூப் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களோ? கரெக்டா? தூங்கணும்னு அங்கே இடம் இருக்குப்பா. அதனால அந்த விதி அமைப்பு ஏன் ஏற்பட்டதுன்னு பார்த்தேன். உன்னுடைய எல்லையை கடந்து போனா சிவலிங்கம் வருது. சிவபெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி. அந்த சிவலிங்கத்துக்கு போய் அருமையாக பாலாபிஷேகத்தை செய்து அங்க கொடுக்கிற விபூதியை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. அப்பொழுது பிள்ளையினுடைய திருமணத்துக்கு தெளிவான முடிவெடுத்து திருமாங்கல்யத்தை தாரேன், கையில கல்யாணம் நடந்துடும். அதுக்கு பிறகு உன் மனைவி எந்திரிச்சு நடக்கணும். ஒரு பக்கத்து இடுப்பு வலி வேதனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அவளை சரியாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வார வெள்ளிக்கிழமை அதுக்கு விளக்கம் கிடைக்கும். வெற்றி ஆகித்தாரேன், ஜெயிச்சு தாரேன். கர்மசாமி திருச்சி மாநகர். என்ன விஷயம்? அப்படியா? அவன் கேட்கறத கொடுக்க சொல்லுவா. கால் ஒன்று வரலாம். திருச்சீரலைவாய். என்னப்பா வேணும்? எங்க இருக்கான்? கால் வந்துட்டு வரலாம். கேட்கறத கொடுன்னு சொல்லிச்சு. இவன் கேட்க நம்ம கொடுக்க முடியுமான்னு நான் கேட்கணும் முதல்ல. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நான் இப்படி காலை மடக்கி உட்கார்ந்தோம்ல, அத மாதிரி ஒரு ஐயனார் கோயில் இருக்கு சரிண்ணா. ஆனா நான் அங்க போய் கேட்டேன், அந்த ஐயனார்கிட்ட போய் கேட்டேன், இவன் மகன் எங்க இருக்கான், இவன் வருவானா வரமாட்டானா, அவன் போனது எப்படி போனான் அப்படிங்கிற விளக்கம் பூரா உனக்கு வேணும் இல்லையா? கால் வந்துட்டு வா. என்னப்பா ஒண்ணு நட்ட பிரச்சனை சொல்லுங்க. உன் பையனை கொண்டு வர்றதுக்கு வேணா நான் முயற்சி பண்ணி தந்துருந்தேன். அவன் எப்படி போனான்னு கேட்டா அதுல நிறைய வருத்தங்கள் இருக்கு சரிண்ணா. கொண்டு வந்து சேர்க்கிறேன். ஒருத்தனா வரணுமா 2 பேரா வரணுமா? அப்புறம் 2 பேரா வருவாங்க. சந்தோஷமா வாங்கிக்கா. வெற்றி மீது வெற்றி. இந்தா உனக்கு செலவு மிச்சம். அவ்வளவுதானே? சந்தோஷம். நல்லா 20 நாள்ல 11 வந்தாச்சு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை. நானும் பூவோடு வந்தேன், நான் போன நேரம் எதையும் சொல்லிடாதங்க, ஊமையா இருப்பேன், நீங்க விவரத்தை மட்டும் செஞ்சுட்டாங்க. கால விட்டுறலாம். சரக்கு வாங்கி தந்தா அடக்கி சொல்லுவேன்,
சரக்கு வாங்கி தரலன்னா உடைச்சு சொல்லுவேன். இப்ப இருக்கு இந்த வாழ்க்கை செம்மையா நடக்கும். எந்த ஒரு மனக்குறைகள் இல்லாம காப்பாய்த்தாரேன். நீ செஞ்சிருக்கிற வாழ்க்கை மிகவும் தியாகமானது. அதனால அதுல யாராலும் எந்த இடைஞ்சல்லாம வச்சிருந்தா போதும்ல, கால் விட்டுருவாங்க. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். இவனு வச்சதான் சொல்லுவாங்க. நேச்சுரலிட்டி வந்தானே. நீ யாரோடும் போய் வாழக்கூடாதுன்னு சொல்லி வச்ச சில தீவினைகள்ல பிரதிபலிப்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் உடலாலும் மனதாலும் இப்ப நடக்கிற பாதிப்புகள். புரியுதா? அதை சரி பண்ணி செம்மையாக்கி சந்தோஷமா வாழ வச்சு தந்தா போதும்ல. இப்ப இருக்கிற இந்த மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்குமா அல்லது எதுவும் குழப்பமாகிருமா அப்படிங்கிற ஒரு உள்பயம் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இதை நான் இணை பிரியாம நலமாக்கி உன்னை வாழ வச்சுத்தாரேன். இட பிரச்சனை தை மாசம் நடந்து தாரேன். ஜெயிச்சு உனக்கு உரிமையை வாங்கி தாரேன். கருப்பசாமி